வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் தற்போது வக்ரகதியில இருக்கார். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல பவர் ஆகிறது தான், சரிங்களா? ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பெற்று தான் இருக்கு, நல்ல பவரா தான் இருக்கு. அப்போ இப்போ வக்ரம் பெறுது அப்படின்னா அது பின்னோக்கி நகருது அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல அந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் அதிக பலத்தை பெறக்கூடிய ஒரு அம்சத்துல இப்ப இருக்கு. சரி, இப்ப இந்த சனி பகவான் அதிக பலம் பெறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை. ஏன்னா எப்பயுமே ஆட்சி வக்ரம் நல்லது செய்யாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க, சரிங்களா? சரி, அப்ப சனி என்ன செய்வாருன்னா, சனி பொதுவா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்ப அவர் வக்ரகதியில இயங்குற போது அந்த தொழில் ஸ்தானத்துல சில தொந்தரவுகளை கொடுப்பார். அப்ப நம்மளால கரெக்டா எந்த ஒரு சுய தொழிலையும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வழியில அந்த தொழில் தடங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, தொழில ஏதாவது இடைஞ்சல் சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் வருது இல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அம்சம் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? சரி, ஏன்னா சனி பகவான் நல்லது செய்யக்கூடியவர் தான். ஆனா வக்ரகதி பெற்றதுனால உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல கொஞ்சம் தொந்தரவு தருவார். அப்ப எவ்வளவு நாளைக்கு தொழில் ஸ்தானத்துல தொந்தரவு இருக்கும் அப்படின்னா, இது ஒரு 4 மாத காலத்துக்கு அந்த தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கப்புறம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். இப்ப வேலைன்னு எடுத்துக்குவோம். வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த வக்ர சனி நன்மைகளை கொடுக்காது. இப்ப ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வேலை பார்க்கிற போது அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப வந்துடும். வேலை இழப்புன்னா ஒண்ணு நீங்களா எனக்கு வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில இருந்து வெளியே வரலாம், அல்லது கம்பெனிக்காரவங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கு. அதனால வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உங்க மேல தவறுகள் வராம நீங்க பார்த்துக்கணும். அப்படின்னா தான் வேலையில நம்ம நீடிக்க முடியும் குறிப்பிட்ட கம்பெனியில. அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட கம்பெனியில இருந்து வெளியே மறுபடியும் வேற கம்பெனியில வேலை கிடைக்கும், வேற கம்பெனியில வேலை தேடுங்க. அப்படி வேலை கிடைக்கிற போது அடுத்த கம்பெனிக்கு நீங்க மாறிக்கீங்க. அப்படி மாறுறது தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப ஏற்கனவே ஒரு சிலருக்கு வேலை போயிருக்கும், அவங்கெல்லாம் வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைச்சிடும். அப்போ வேலையில பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இப்ப இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க, சரிங்களா? சரி, அடுத்து 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் சனி பகவான் நல்ல பலமா இருக்காரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்மம்னா என்னது? கர்மம்னா நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு வேண்டப்பட்டவங்க, ரொம்ப நெருங்கியவங்க இருக்காங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிலருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தான் நம்ம கர்மகிரி செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிலர் இறக்குறாங்கல்ல வயசானவங்கெல்லாம், அதைத்தான் நம்ம கர்மகிரின்னு சொல்லுவோம். அப்ப மேசராசிக்கு அந்த கர்ம யோகமும் இப்ப இருக்கு. அதனால நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாருக்காவது பாதிப்பு வர்றதுக்கான சூழ்நிலை இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும், சரிங்களா? சரி, அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 11ஆவது இடத்துல இருக்காரு. 11ஆவது இடத்துல சனி இருந்தா எந்த விஷயத்துல நன்மை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டி வாகனம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நன்மைகளை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அப்ப அது மாதிரி தொழில ஈடுபடலாம்னு அர்த்தம். ஏற்கனவே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். புதுசா நம்ம செய்யணும்னாலும் அந்த வண்டி வாகனம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சா அதுல நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதே போல 11ஆம் அதிபதி சனிதான். அவர் பலம் பெற்று காணப்படுற போது சில நேரத்துல நமக்கு தகாத உறவுகள் ஏற்படும். இப்ப தகாத உறவுகள் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு சில உறவுகள் இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா வேற யாரு கூடயாவது நம்ம பழகுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தகாத உறவு அப்படிங்கிறது.
இப்போ ஒரு கணவன் வந்து மனைவி விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட பழகிறது, அல்லது மனைவி கணவனை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசுறது பழகிறது இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம தகாத உறவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உறவுகள் வந்து சில மேசராசிக்காரவங்களுக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்படியே அந்த உறவுகள் ஏற்பட்டால் கூட அதனால நமக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கு. சிலருக்கு வந்து அந்த மாதிரி உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த உறவுகள் வந்து பகையாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த தகாத உறவுன்னு சொல்றோம்ல, அவங்களோட கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். சரிங்களா? சரி, இதைத்தான் வந்து சனி பகவான் செய்வார். அதே போல இளைய தாரம் அப்படின்னு சொல்றோம்ல, இளைய தாரம்னா ஒரு சிலர் இரண்டாவது திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்றோம்ல, அதுல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கும். நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா சரியா போயிருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இன்னொரு 3-4 மாசத்துக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்காது. சரி, அதே போல இப்ப ராகு பகவான் எடுத்துக்கோ. ராகு பகவான் வந்து உங்களுக்கு 12வது இடத்துல தான் இருக்காரு. 12வது இடத்துல ராகு இருந்தா நிறைய விரைய செலவுகள் வரணுங்கிறது விதி. ஆனா பிரயோஜனமான விரைய செலவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய பேத்துக்கு வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு அயன சயன போகம் இருக்காது. அயனம்னா அடிக்கடி டிராவல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சயனம்னா சரியா தூங்க முடியாது. அதுதான் அந்த ராகு செய்யும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில தான் இருக்காரு. கேது 6வது ராசியில இருந்தா சிலருக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்ப இருக்கும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி பிளஸ் ராசி அதிபதி. அந்த செவ்வாய் வந்து 2வது ராசியில தான் இருக்காரு. செவ்வாய் 2வது ராசியில இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான். பூமி சம்பந்தப்பட்ட வகையில நன்மைகளை வந்து கொடுக்கும். இப்ப விவசாயம் செய்யறவங்களுக்கு விவசாயம் நல்லா விளையும். விவசாயத்தின் மூலமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழில்கள் செய்வாங்க. அந்த தொழில்கள் வந்து அமோகமா நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்குமே மிகப்பெரிய யோகங்களும் நன்மைகளும் பண வரவுகளும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாசம் வந்து உங்களுக்கு இருக்கு. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் வந்து உங்களுக்கு 2வது இடத்துல தான் இருக்காரு. குரு 2வது இடத்துல இருந்தா நல்லதை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா நல்லதை செய்யும். ஏன்னா குரு தான் வந்து பணத்துக்கு அதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து தனஸ்தானத்திலேயே இருக்கார். அப்ப ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை வந்து அவர் தீர்த்து வைப்பார். அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகும். அதன் மூலமா பண கஷ்டம் தீர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். இப்போ இது கொஞ்ச நாளைக்கு முதல்ல இருக்கிறத காட்டிலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த பொருளாதார சிரமங்கள் தீர்ற மாதிரி தெரியும். கண்டிப்பாக பொருளாதார கஷ்டம் தீரும். அதே மாதிரி கடன் பிரச்சனையுமே தீரும். ஒரு சிலர் நிறைய கடன் பெற்று இருந்திருப்பாங்க. அந்த கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வந்து இப்போ இருக்கு உங்களுக்கு. அதனால கடனையும் அடைச்சு நீங்க நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு படிப்படியா உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு 2வது இடத்துல இருந்தா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவெல்லாம் வராது. குடும்பம் வந்து கொஞ்சம் சுபிட்சமா இருக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 4வது இடத்துல தான் சூரிய பகவான் வந்து இந்த மாசம் சந்திக்க போறார். 4வது இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது நன்மைகள் கிடைக்கும், அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் போய் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் மாற்றணும்னாலோ ஏதாவது சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து அரசாங்க அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பு கூட கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனால அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியத்தில் வந்து உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும். 4வது இடத்துலயே உங்களுக்கு சுக்கிரன் வேற இருக்காரு பாருங்க. சுக்கிரன் வந்து 2-7 கிரகம் 4வது இடத்துல இருக்கிறது நல்லது. அப்போ ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு கட்டலாம். அல்லது ஒரு சிலருக்கு வந்து வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ஒரு சிலருக்கு பழைய வீடுகளை திருத்தி அமைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும்.
சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும். சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கும். அதே மாதிரி தனாதிபதி நல்லா இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளையும் அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து புதனை எடுத்துக்கிட்டோம்னா, புதன் வந்து உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடைய கிரகம். 6ஆம் அதிபதி 4ல் இருந்தா சில நேரத்துல ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாற வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாற வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது சொத்துக்களை வந்து விற்கக்கூடிய நிலைமைகள் வந்து வரலாம். ஏன்னா புதன் வந்து அந்த வேலையை தான் வந்து உங்களுக்கு செய்வார். அதே மாதிரி புதன் வந்து 4வது இடத்துல இருக்கிறது நல்லதுதான், சரிங்களா? கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நல்லது. அப்ப மாணவர்களுக்கு கல்வி வந்து சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, உங்க தாயாருக்கு வந்து இந்த மாசம் ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஒரு காய்ச்சலோ, சளி, இருமலோ, அந்த சுளுக்கு பிடிக்கிறது அப்படியெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இந்த மாசம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆக மேசராசியை பொறுத்தளவுக்கு பொருளாதார சார்ந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த தொழில் வேலை சார்ந்த கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. அப்ப அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா நடந்துகிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஆடி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மேசராசி நண்பர்களே.